இன்னைக்கு வந்து நம்ம வந்து கதை படிக்க போகிறோம். என்ன கதை படிக்க போகிறோம்? இவ்வளோ இந்த 20 இயர்ஸ் சாப்பிட்டு போகிறோம். ஓகே, ஸோ டோன்ட் பி கிரீடி கிரஹாம். இது வந்து ஒரு காஷ்னரி டேல். இது வந்து சொல்கிறாங்க குழந்தைங்க வந்து எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டேல். ஓகேவா? பார்க்கலாமா? டோன்ட் பி கிரீடி கிரஹாம். கிரஹாம்னா இந்த பாய்ன்னு தான் நினைக்கிறேன். ஓ மை காட், அவன் பிளேட்டில் என்ன இவ்வளோ கேக்கு, பர்கர், என்னவோ இவ்வளோ சாப்பாடு இருக்குது. ஒரே ஆள் இவ்வளோ சாப்பிட போகிறானா? ஆனால் இந்த கேர்ள்கிட்ட ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த புக் என்னன்னு பார்க்கலாமா நம்ம? திஸ் இஸ் கிரஹாம் ப்ரீடி. இந்த பாய் பேர் என்ன? கிரஹாம் ப்ரீடி. கிரஹாம் ப்ரீடி இஸ் எவர் ஸோ கிரீடி. அவன் ரொம்ப கிரீடினா அவன் ரொம்ப பேராசைப்படுறான். அவன் வந்து நிறைய அவனுக்கு வேணும்னு நினைக்கிறான். ஏன் அப்படி? அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு நீ நினைக்கலாம். அதாவது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் நமக்கு. அதாவது சாப்பாடெல்லாம் வந்து நமக்கு போதும்னு இருக்கும், வயிறு ஃபுல்லாகும்ல, அதுக்கு மேலே சாப்பிட்லாமா? நோ, கூடாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு வாந்தி வரா மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து நமக்கு வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வரும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்ணும். பசிக்கிறப்ப சாப்பிட்ணும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்ணும். ஃப்ரெண்ட்ஸு யாராவது அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். எல்லாத்தையும் நானே சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ப்ளஸ் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ணும். கிரஹாம் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பைட். ஹி ஆல்வேஸ். அப்படியா? வெரி குட் பாய். நான் வெரி குட்ரா, சமத்து பையன்டா நீ. ஓகேவா? ஸோ வந்து இந்த கிரஹாமை பற்றி படிக்கலாமா இப்போ நம்ம? கிரஹாம் வந்து என்ன பண்ணுவானா, அவன் தான் ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்ணுன்னு நினைப்பானா. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவன் சாப்பிட்றப்ப அவன் தான் லாஸ்ட் பைட்டும் இது பண்ணணும்னு நினைப்பானா, சாப்பிட்ணுன்னு நினைப்பானா. ஹி வாண்ட்ஸ் த பிக்கஸ்ட் போர்ஷன் அண்ட் ஈட்ஸ் ஆல் ஹிஸ் ஃபுட் ஸோ ஃபாஸ்ட். அதாவது அவன் பிக்கஸ்ட் போர்ஷனாக அவன் தான் சாப்பிட்ணுன்னு நினைப்பானா. அப்புறம் எல்லா ஃபுட்டையும் என்ன பண்ணுவானா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ருவானா. நம்ம எப்படி சாப்பிட்ணும்? ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணுமா, ஸ்லோவாக சாப்பிட்ணுமா? நோ, நம்ம ஸ்லோவாக மெதுவாக நல்லா மென்று தான் சாப்பிட்ணும். சூ பண்ணி தான் சாப்பிட்ணும். மெதுவாக நல்லா கடிச்சு மென்று. அதுக்கு தான் கடவுள் நமக்கு பல்லு கொடுத்துருக்காரு, நிறையா பல்லு கொடுத்துருக்காரு பாரு. கரெக்டாக நல்லா கடிச்சு தான் சாப்பிட்ணும். ஓகேவா? அவன் என்ன பண்ணுவானா, கல்ப் பண்ணுவானா. ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுனால மற்றவங்கெல்லாம் மெதுவாக அவங்க கரெக்டாக தான் சாப்பிட்றாங்க. அவங்க மெதுவாக சாப்பிடல, அவங்க அப்படி தான் சாப்பிட்ணும். அவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஹோல் பவுலையே முடிச்சுட்டு ஹோல் பிளேட் அவங்களோட சாப்பாடையும் சேர்த்து இவன் சாப்பிட்றான். அண்ட் எவ்ரி ஒன் இட்ஸ் லெஃப்ட் சேட் அண்ட் சேயிங். இதனால அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அப்புறம் சேட் ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க கிரஹாமை பார்த்துட்டு? டோன்ட் பி கிரீடி கிரஹாம். எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கணும்னு நினைக்காத. டோன்ட் பி கிரீடி கிரஹாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்டானா? இரு, ஒரு நாள் வந்து அவன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தான். யார் அந்த ஃப்ரெண்டு? இந்த பாய், இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கான்ல, இவன் தான் ஜேக். அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போனான். அட் ஜேக்ஸ் லாஸ்ட் பர்த்டே பார்ட்டி கிரஹாம் ஏட் ஹிஸ் பர்த்டே கேக். அவனோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அவனோட பர்த்டே கேக்கை அவன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். எஸ், ஆல் ஆஃப் இட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக் பண்ணி சாப்பிட்டான். அது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு ஹோல் கேக்கையுமே சாப்பிட்டுட்டான். அதை தெரிஞ்சோன்னே ஜேக் அழுதான். ஆனால் அவன் வந்து என்ன பண்ணான், அங்கேருந்து ஓடி போகிறான் பாரு. எல்லாரும் சொல்கிறாங்க டோன்ட் பி கிரீடி கிரஹாம். கிரைட் எ வெரி அப்செட் ஜேக். டீச்சரில் அவங்க அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. என்னடா அது, பர்த்டே கேக்கை போய் இப்படி கிரஹாம் சாப்பிட்டானே அப்படின்னு. அவன் கட் பண்ண கூட இல்லை, அதுக்குள்ளார எல்லாத்தையும் சாப்பிட்டானே. யாருக்குமே இல்லை, அந்த ஜேக்குக்கும் இல்லை, அந்த வேற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கேக்கு இல்லை. ஓகேவா? அது பரவாயில்ல, நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறம் என்னாச்சு, ஒரு நாள் அவங்க அம்மாவோட க்ரோசரி ஷாப்பிங் போயிருந்தான். ஓகேவா? அவுட் ஷாப்பிங். கிரஹாம் கிராப்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஷெல்ஃப். அவங்க அம்மா பாட்டு ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் பாட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் எடுத்து அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படி பண்ணலாமா? நோ, நம்ம பில் போட்டுட்டு தானே சாப்பிட்ணும். இவன் பாட்டு அங்கேயே கல்ப் பண்ணிகிட்டு இருக்கான், ட்ரிங்க் பண்ணுறான், சூ பண்ணுறான், ஸ்லர்ப் பண்ணுறான். ஹி கல்ப்ட் அண்ட் சூட் அண்ட் ஸ்லர்ப்ட் இட் டவுன் ஈச் மவுத் ஃபுல் ஃபார் ஹிம்செல்ஃப். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஓவர் ஈட்டிங் பண்ணுறான் பாரு. ஓவராக அவனுக்கு தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றான். அவன் வயிறு முட்டை அவன் வயிறு வலிக்க சாப்பிட்டுட்டு என்னாச்சு, அங்கேயே சாஞ்சிட்டான்.
அவங்க அம்மா சொல்கிறாங்க, டோன்ட் பி greedy கிரஹாம் snapped his mother. அவங்க அம்மாக்கே கோவம் வந்துருச்சு, இப்படி சாப்பிடாதடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஸோ பேட் ஃபார் யுவர் ஹெல்த். உன் ஆரோக்கியத்துக்கு இது கேடு, இதை நீ இப்படி சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னதையாவது கேட்டானா? அம்மா சொல்கிறது, அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணும்ல, அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்கல. அடுத்து என்னாச்சு, ஒரு நாள் ஒன்ஸ் கிரஹாம் சொல்றது கேக்குறான். ஆமாம், குட் பாய் ராமி. ஒரு நாள் என்னாச்சு, அவன் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இவன் வழக்கம் போல் இவனோட ஹேபிட் என்ன, பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பாடையும் எடுத்து சாப்பிடுவான்ல, அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களோட பர்கர் எடுத்து சாப்பிட்டுட்டான். ஒன்ஸ் கிரஹாம் snatched a burger from the person to his right, things turned very nasty. There was scuffle and a fight. ஃபைட் எல்லாம் கிடையாது, அந்த அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. மற்றவங்களோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்லாமா? நோ. என்னது இது? அவர் வந்து என்ன பண்ணாரு, அவரோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டாரா, அவருக்கு வந்தது பாரு கோவம். அவர் கையை பிடிச்சிட்டாரு பாரு, கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு குத்து விட்டார் அவனுக்கு நல்லா. ஹீ ஸ்னீக்டு ஹோம் அண்ட் செட் நத்திங். நல்லா வழியில் படுத்து தூங்கிட்டான். அவருக்கு ஒரே டம்மி ஏக்காக இருந்தது அன்னைக்கு. ஓகேவா, நல்லா அடி வாங்கிட்டு பேசாமல் வந்து படுத்து தூங்கிட்டான். அடுத்த நாள் வந்து ஸ்கூல் பிளே அப்போ எல்லோரும் ஃபார்ம் அனிமல்ஸ் மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்க. இந்த பாரு, எல்லோரும் ஒருத்தங்க ஹார்ஸு, ஒருத்தங்க பிக்கு, ஒருத்தங்க ஷீப்பு, அந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, அங்கே போய் என்ன பண்ணான் கிரஹாம் கேட் ஆல் த சாண்ட்விச்சஸ் ஆஃப்டர் த ஸ்கூல் பிளே. அதை போடாமல் உட்காந்து சாப்பிட்றான். மற்றவங்க எல்லாருக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சாண்ட்விச் வச்சுருந்தாங்களா, இவன் எல்லா சாண்ட்விச்சையும் ஒரே ஆளாக சாப்பிட்டுட்டான். இப்படி பண்ணலாமா? அவன் ஷேரை மட்டும்தானே சாப்பிட்ணும். மற்ற யாருக்குமே சாண்ட்விச்சே இல்லை, மற்றவங்க எல்லாரும் பசியாக இருக்காங்க. த அதர் கிட்ஸ் வெண்ட் ஹங்க்ரி அண்ட் சேஸ்ட் கிரஹாம் அவே. டோன்ட் பி greedy கிரஹாம் கால்ட் அவுட் எ டீச்சர். கிளாட் ஹீ டிடன்ட் ஸ்டே. அவன் ஓடிட்டான். இங்கே பாரு, அவன் ஓடிட்டான் பாரு, பிக் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தால அவன் ஓடிட்டான். அவங்க டீச்சருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப க்ரீடியாக இருக்கானே அவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்புறம் அவன் மாறவே இல்லை, யார் சொல்லியும் மாறலை. அவன் டாகோட போனை கூட கடிக்கிறான். டாக் போன் சாப்பிடும்ல, அந்த போனையும் கடிச்சு பார்க்குறானா. கிரஹாம் இஸ் ஃபார் எவர் கல்பிங், சூயிங், மன்ச்சிங் அண்ட் அவன் எல்லாத்தையும் ஒரே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து ஒரு அன்கண்ட்ரோலபிளாக போயிட்டே இருக்கான். அவன் வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றான். ஓகேவா, அப்படின்னு காமிக்கிறாங்க. அவன் வந்து எல்லாத்தையும் எதையுமே அந்த பாரு, கழுதைக்கு வந்து ஏதோ கழுதைக்கோ குதிரைக்கோ வந்து கேரட் கொடுக்குறான், அதையும் எடுத்து சாப்பிட்றான். மரத்துலேருந்து ஆப்பிள் விழுதா அதையும் எடுத்து சாப்பிட்றான். வீட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான், டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றான். எல்லாத்தையும் அவங்க வீட்டில் ஏதாவது பிக்னிக் போனாங்களா அங்கேயும் சாப்பிட்றான். எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாருக்குமே சேடாக இருக்காங்க இவன் அப்படி நடந்துக்கிறத பார்த்து. என்னடா அவன் மற்றவங்கள பற்றியே நினைக்காம இவன் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்க, டோன்ட் பி greedy கிரஹாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. ஒரு ஃபார்மர் வந்து ஒரு ஹர்ட் ஆஃப் பிக்ஸை வந்து அந்த மார்க்கெட் ஸ்கொயருக்கு வந்து கூப்பிட்டு வந்தார். இதோ இருக்கார் பார் ஃபார்மர். அவர் வந்து ஒரு பிக்ஸை வந்து ஒரு ட்ரக்கில் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ட்ரக்ஸை அது திடீர்னு வந்து அந்த பிக்கெல்லாம் அந்த ட்ரக்லேருந்து என்ன பண்ணுச்சு, ஓப்பன் ஆகிட்டு ஓடுதுங்க. அந்த ஃபார்மரை தள்ளி விட்டுட்டு ஓடுதுங்க. அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடிடுச்சுங்க. சடன்லி தே பேக் ஃப்ரீ ஃப்ரம் தேர் ஓனர் ஃபார்மர் டேர். அப்போ என்னாச்சு, ஃபாஸ்ட்டாக ஓடுதுங்க. இந்த நம்ம கிரஹாம் வந்து அப்போ தான் பேக்கரியில் ஏதோ வாங்கிட்டே அதை சாப்பிட்டுக்கிட்டே போகிறான். கிரஹாம் இக்னோர் த grunts அண்ட் squeals as he starts off on his latest meal. நல்லா ஏதோ ருசிச்சு ஏதோ கேக்கோ ஏதோ சாப்பிட்டுக்கிட்டே போகிறான். This time Mr. and Mrs. Preedy don't mention their son being greedy. Instead, they both stop and shout, Graham, Graham, look out, look out. அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்கிறாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரீடி என்ன கத்துறாங்க, ஏய் பார்த்துடா, பார்த்து கிரஹாம், பார்த்து பின்னாடி பாருன்னு கத்துறாங்க. அவன் காதில் விழுந்துதா? விழவே இல்லை. அவன் உட்காந்து நல்லா ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே போகிறான். ஓகேவா, அவன் பிஸியாக சாப்பிட்டுக்கிட்டே போனதுனால பின்னாடி இந்த பிக்கெல்லாம் ஓடி வரதை அவன் பார்க்கவே இல்லை. அந்த பிக்கு அவனோட இது கேட்க வந்து அது எடுத்துக்கிச்சு. பட் கிரஹாம்ஸ் teeth are so busy chomping, he doesn't hear the pigs come romping. He swept us off his pudgy feet and carried down the muddy street. அப்படியே பிக்கெல்லாம் அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு ஃபாஸ்ட்டாக ஓடி. அப்புறம் என்னாச்சு, இந்த பாரு அந்த டிராக்டர் அண்ட் ட்ரக் பக்கத்தில் ஃபார்மர் இருக்காரா, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த இதை
அதான் ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. த ப்ரீடி பேரண்ட்ஸ் போத் கிவ் சேஸ் பட் சூன் லாஸ்ட் ஆஃப் கிரஹாம்ஸ் ஃபேஸ். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ஓடி வந்து பார்க்குறாங்க. ஆனால் வந்து கிரஹாம் அவங்க எங்கே தேடியுமே கிடைக்கல. அவங்களுக்கு கிரஹாம் எங்கன்னே தெரியல. இந்த பிக்குக்குள்ளார தான் எங்கேயோ இருக்கான் கிரஹாமு. ஆனால் அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. எங்கடா அவனை காணவே காணோம், கிரஹாமே தெரியலையே அப்படின்னு அவங்களும் தேடி தேடி களைச்சி போயிட்டாங்க. ஓகேவா. அப் ஹில் த ப்ரீடிஸ் ஆர் நாட் ஸோ ஸ்பீடி. ஓகேவா, அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஓடலை. புவர் ஓல்டு கிரஹாம் plump and greedy. Now which are the pigs and which is preedy? அவன் ரொம்ப குண்டா இருந்ததுனால யாரு பண்ணி யாரு கிரஹாம்னே தெரியலையாம். அவன் பண்ணியோட பண்ணியா வந்து என்ன ஆயிட்டான், அந்த ட்ரக்கில் ஏறிட்டாங்க. இப்போ அவனுக்கு ஒரு நாளைக்கு 2 மீல் தான் கிடைக்குது. அந்த ஃபார்முக்கு கூப்பிட்டு பண்ணியோட பண்ணியாக அவனை வச்சுருக்காங்க. நவ் மீல் டைம்ஸ் நோ லாங்கர் த்ரில். தே ஆர் ஜஸ்ட் ட்வைஸ் எ டே அண்ட் ஆல்வேஸ் ஸ்வில். 2 நாள் சாப்பிட்றான். இப்போயாவது அவன் திருந்துவான்னு நம்புவோம். காதை முடிஞ்சிச்சா, கத்திரிக்காய் காய்ச்சுதான்.